எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய, பாராட்டுக்குரிய, போற்றுதலுக்குரிய எழுச்சி தமிழர் தலைவர் அவருடைய பிறந்தநாளுக்கு இவ்வளவு அரங்கமைந்து வந்திருக்கிற நல் இதயங்கள் எல்லாத்துக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய கவிதை குழு சார்பாகவும் பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது. ட்ரெயினில் ரஷ்யாக்காரர் ஒருத்தர் உட்காந்துருந்தான், பக்கத்துலேயே கியூபா நாட்டுக்காரர் ஒருத்தர் உட்காந்துருந்தான், அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஊர் அரசியல்வாதி ஒருத்தர் உட்காந்துருந்தார். இந்த ரஷ்யாக்காரன் ஒரு இதை ஓப்பன் பண்ணால் பூரா ஓட்கா ட்ரிங்க்ஸு எடுத்து இஷ்டம் போல் குடிங்க அப்படின்னு அவனும் குடித்து கியூபா நாட்டுக்காரருக்கு கொடுத்து அரசியல்வாதிக்கு கொடுத்து ஆனந்தமாக எல்லாம் குடித்தாங்க. குடிச்சோன்னே ஜன்னல் வழியாக நிறைய இருந்தது ஓட்கா. அதை பூரா பொட்டி பொட்டியாக இருந்தால் அதை அப்படி தூக்கி ஜன்னல் வழியாக வீசிட்டான். என்ன இதை போய் இப்படி வீசிட்டீங்கன்னா, எங்கள் ஊரில் ஓட்காங்கிறது ஆர்ஆர் ரோட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம், அதனால் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடியது, அதனால தான் நான் தூக்கி வீசிட்டேன், அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு. அடுத்தது கியூபா நாட்டுக்காரன், அவன் ஓப்பன் பண்ணால் பூரா சிகரெட்டு, இந்தா இஷ்டம் போல் குடிங்க அப்படின்னு சொல்லி சிகரெட்டு குடிக்க சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவனும் என்ன பண்ணான்னா அந்த நிறைய சிகரெட்டு கேஸ் எல்லாம் இருக்குது, அதை பூரா ஜன்னல் வழியாக தூக்கி வீசிட்டான். அப்புறம் என்னங்க இவ்வளோ சிகரெட்டு வீசிட்டீங்க? எங்கள் கியூபாவை பொறுத்த வரைக்கும் இதுவும் ரோட்டில் தாறுமாறாக அப்படி கிடக்கும், இதுக்கு அவ்வளவு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது, அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, அதனால் அதை தூக்கி வீசிட்டேன் அப்படின்னா. இப்போ வேற ஒரு பேசஞ்சர் ஒருத்தர் உட்காந்துருந்தார் ட்ரெயினில். அவர் நேராக வந்தார், நம்ம அரசியல்வாதி அவரை பிடிச்சி தூக்கி ட்ரெயின்லையும் தூக்கி வீசிட்டார். என்னென்னா எங்கள் ஊரில் சலீஸாக கிடைக்கக்கூடியது, என்னடா அது ஒரு கட்சி தலைவர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்ன அரசியல்வாதி இப்படி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த அரசியல்வாதி அப்படி. இப்போ நான் சொல்ல போகிறது, நேற்று ஆகஸ்ட் 15க்கு கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் ஒருத்தர் ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்து, இந்த லெட்டர் கொஞ்சம் படித்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னாரு. அப்புறம் ஃப்ரீயாக என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி வாங்கி படித்தேன். அப்போ அவன் எழுதியிருந்தான், 1980 நம்ம விடுதலை புலிகள் அந்த டைமில் ஒரு மத்திய சர்க்காருடைய ஒரு ப்ரெஷரில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பூரா எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டிய சூழ்நிலை அதை பூரா பறிமுதல் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ எங்கள் ஆயுதம் எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், நாங்கள் போராடணும், தமிழர்களுக்கு எங்களுடைய போராட்டத்தினால விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அப்போது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய், ஏங்க தமிழர்கள் இங்கே இலங்கையில் நல்லா இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கணும், அவங்க எல்லாரும் தமிழர்களுடைய வாழ்வுக்கு ஒரு விடியல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதனால் தயவுசெய்து இந்த உண்ணாவிரதத்தை கேன்சல் பண்ணிடுங்க, நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் தமிழர்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குரல் கொடுத்தாரு. உடனே பிரபாகரனும் அது நியாயம்தான் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிட்டார். அப்படி போய் குரல் கொடுத்தவர் நம்ம ஊர் மரியாதைக்குரிய அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி, நம்ம எழுச்சி தமிழர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஒரு தடவை ஸ்ரீலங்காவுக்கு ஆப்போசிட்டாக தமிழர்கள், அங்கே ஈழத்தமிழர்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அப்போது
இங்கே இருக்கிற நடிகர்கள் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக வந்து நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டார். அவரை பற்றி சொல்கிறதுனா இன்னும் நிறைய பேர் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அம்மா மேட்ரு சொல்லுவாங்க. அம்மா அவ்வளோ தூரம் அழுது உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லும்போது, இல்லை இந்த நாட்டுக்கு நான் துணையாக நிற்கணும், தோல் விரித்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி. இது எனக்கு என்னென்னா, காமராஜர் அவர் வீட்டுக்கு போனப்போ குழாய் புதுசாக ஒன்று வீட்டில் போட்டிருந்தாங்க. என்னடா கார்பரேஷன் குழாய் இங்கே குழாய் வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. அம்மா எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலப்பா, தண்ணி போய் ரோட்டில் போய் அங்கேருந்து எடுத்து சேர்ந்து கொண்டு வர்றது, தண்ணியை தூக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் கார்பரேஷன்காரங்க வந்து இந்த குழாயை போட்டுவிட்டாங்க. கவர்மெண்ட் சமாச்சாரத்தை தனிப்பட்ட முறையில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை கழட்டுங்கன்னு கழட்டி கொண்டு போய் மறுபடியும் வீதியிலேயே மாட்டி விட்டார். இவர் வந்து அம்மா சொல்லி இல்லை நாட்டுக்காக தான் நான் துணையாக எனக்கு வேண்டாம், நாட்டுக்கு துணையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் இந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால் இவர் வந்து இவரும் ஒரு தடவை ஈழத்தமிழுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். அப்போது நான் இங்கிருந்து போய் அவரை பாராட்டி அவருக்கு சால்வு போட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வந்தேன். துணை செயலாளர் பொதுச் செயலாளர் பேசும்போது சொன்னார், இது நம்மால், அதனால் நம்மால் இவர் இது நம்மால் வந்து அந்த ஜாதியை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. அவர் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு. ஆனால் இது நம்மால் இல்லை. 1980 ஒருகை யோசைன்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணேன். அந்த ஒருகை யோசை படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனா லீவில் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் வெள்ளாந்தூரில் போகும்போது நாங்கள்லாம் போய் டீ கடையில் போய் டீ குடிக்க போவோம். நிறைய பேர் வந்து குடிப்பாங்க. ஆனால் டீ கடைக்கு வெளியே வந்து குத்த வச்சு ஒரு 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க, ஆம்பளை பொம்பளை. அவங்களுக்கு டீ வேணும்னா அங்கே தனியாக ஒரு டம்ளர் சொருகி இருப்பாங்க, ஏன் அந்த கொட்டாங்குச்சி அதை சொருகி இருப்பாங்க. இவங்க போனோடனே அவன் சுடுதண்ணி எடுத்து அந்த புனலில் விட்டான்னா அந்த டம்ளர் எடுத்து கழுவிக்குவாங்க. அதுக்கப்புறமா அதில் டீயும் புனல்லையே தான் ஊற்றுவாங்க. அப்புறம் அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு சொருகி வச்சுட்டு போவாங்க. அப்போ தான் நான் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி காட்சியை பார்க்கல. வெள்ளாங்கோயிலில் கிராமத்தில் அந்த காட்சியை பார்த்தப்போ என்னன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகம், அதனால் ஈக்குவலாக அவங்கள பெஞ்சில் உட்கார வச்சு எல்லோரும் குடிக்கிற டீ டம்ளரில் வந்து டீ கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் அப்படின்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒருகை யோசைன்னு ஒரு படம் எடுத்தேன். அதே வெள்ளாங்கோயிலில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்தது. அதில் சங்கிலின்னு ஒரு கேரக்டர் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த சங்கிலி தான் அவருக்கு பேராச்சு. சங்கிலி முருகனுக்கு சங்கிலிங்கிறது தான் பேராச்சு. அப்போ அந்த சங்கிலி வந்து ஊருக்கே காவல் மாதிரி இருக்கிறவன். அவன் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் தான். ஒரு தடவை அந்த ஊரையே ஒரு பக்கத்து ஊருக்காரங்க வந்து பாலியல் கிணத்துல கலந்து பாலியல் விஷத்தை கிணத்துல கலந்து சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த சங்கிலி கேரக்டரை வந்து அவங்களோட ஃபைட் பண்ணி அவங்க வீட்டிலேருந்து அதை பிடிங்கி அந்த விஷத்தை கீழே விட்டுட்டு எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி பண்ணும்போது அவரை வந்து கத்தியில் குத்திடுவாங்க. ஆனால் இவர் எல்லாத்தையும் அடித்து போட்டுருவார், கத்தி குத்தோடவே இது பண்ணிடுவார். அப்போ ஊருக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் வந்து, சங்கிலி இத்தனை பேர்கிட்ட வந்து ஊரையே காப்பாற்றிருக்கியே, உனக்கு நான் என்ன சங்கிலி என்ன கைமாறு உனக்கு நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் செய்யவில்லை, எங்கள் ஜாதி ஜனத்தையும் உங்களுக்கு ஈக்குவலாக அந்த பெஞ்சில் உட்கார வச்சு நீங்கள் குடிக்கிற டீயில் வந்து அதே டம்ளரில் எங்களுக்கு டீ குடிக்கிற அந்த மரியாதையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி. எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு போனார். அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும் என யாரோ சொன்னார்களாம். எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு போனார். அங்கே தனக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும் என யாரோ சொன்னார்களாம்.
மது மாது சூது இத்தியாதி இப்படி எல்லா விஷயங்களையுமே அவர் விட்டு விட்டு வந்ததாக வந்து சொன்னார். இவ்வளவு விஷயங்களை விட்டு விட்டு வருவதற்கு பதிலாக இவர் ஒருவர் மட்டும் காசியிலேயே இருந்திருந்தால் எங்கள் ஊருக்கே மோட்சம் கிடைத்திருக்குமே. எனக்கு பொழுதுபோகாத நேரத்தில் இப்படிலாம் நான் உட்காந்து எழுதி இருப்பேன். அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு பசியும் பட்டினியுமா கிடக்கும்போது சினிமாவில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உள்ள போடணும். ஸோ இன்னைக்கு அதுதான் நமக்கு வந்து காப்பாடப்படுறது. இன்னைக்கு இந்த மரியாதைக்குரிய தலைவர் அவர் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு தமிழை எவ்வளோ நேசிச்சிருந்தா தமிழ் கவிஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து இங்கே வந்து கவிதை விழா வந்து திருவிழா மாதிரி நடத்துவார். ஸோ உண்மையிலேயே அவர் எழுச்சி தமிழர் தான். ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அவங்க தமிழில் அப்படி குளிப்பாட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு நான் வழிவிடுறேன். நன்றி, வணக்கம். ஒன்றே ஒன்று, எல்லோரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிடுங்க. ஒருத்தர் ஒன்று எழுதியிருக்காரு, அதை படிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கை தட்டுவீங்க விடாமல். என்னன்னா, தடையை மீறி பாயுமடா விடுதலை சிறுத்தை. இந்த தரணியிலே யார் மறுப்பார் சிறுத்தையின் கருத்தை? கவிஞர் ஜெயபாஸ்கர் அப்படிதான் இது எழுந்து. ஸோ உங்கள் தலைவருக்காக வந்தவர், அவ்வளோ நல்லா அந்த இயக்கத்துக்காக வந்தவர், அவர் நல்லா எழுதினார். ஸோ இந்த மாதிரி கவிஞர்கள் எல்லாம் இப்போ அடுத்தடுத்து பேச போகிறாங்க. கேட்குறதுக்கு நானும் உங்களை மாதிரியே மகிழ்ச்சி வருகிறேன். சந்தோஷம்.